ஆடி மாதம் பிறந்தாலே பண்டிகைகள் அணிவகுக்கும். ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான நாள்தான் ஆடிப்பெருக்கு நன்னாள். இந்த நாளில் தொடங்கும் செயல்கள் இனிதே நிறைவேறும் என்பது ஐதீகம். இந்த நாளில் நல்ல காரியங்களை துவங்கினாலும் மங்கள பொருட்களை வாங்கி வைத்தாலும் அது பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கை. அதனால்தான் ஆடிப்பெருக்கு நாளில் விதைகள் விதைத்து விவசாயத்தை துவங்குவது, வீட்டில் மங்கள பொருட்களை வாங்கி வைப்பது, திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை துவங்குவது போன்றவற்றை மக்கள் மேற்கொள்கிறார்கள். ஆடிப்பெருக்கு நாளில் காவிரியில் நீராடி வழிபட்டால் சகல ஐஸ்வர்யமும் பெருகும் என்பது நம்பிக்கை. ஆடிப்பெருக்கு தமிழர்களின் மிக முக்கியமான பண்டிகைகளுள் ஒன்றாகும். ஆடி மாதத்தின் 18வது நாளை ஆடிப்பெருக்கு, ஆடி 18ஆம் பெருக்கு அல்லது 18ஆம் பெருக்கு என பல பெயர்களில் கொண்டாடுகிறோம். ஆடி மாதம் என்பது மழை காலத்தின் துவக்கமாக இருப்பதால் இந்த மாதத்தில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் அதிக மழை பெய்து காவிரியில் புது வெள்ளம் கரை புரண்டு ஓடி வரும். காவிரியில் நீர் பெருகி வரும் நாளையே ஆடிப்பெருக்கு நாளாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த நாளை அடிப்படையாக வைத்து விவசாயிகள் விதை விதைத்து உழவு பணிகளை துவக்குவார்கள். இதை குறிக்கும் வகையில் தான் ஆடிப்பட்டம் தேடி விதை என நமது முன்னோர்கள் கூறினார்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆடிப்பெருக்கு தினம் இந்த 2024ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமையன்று வருகிறது. அன்று மாலை மணி 4:55 வரை சதுர்தசி திதி உள்ளது. அதற்கு பிறகு அமாவாசை திதி வருகிறது. அன்று சனிக்கிழமை என்பதால் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை உள்ள ராகு காலத்தையும், பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை உள்ள யமகண்ட நேரத்தையும் தவிர்த்து மற்ற நேரங்களில் ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி கரையில் பெரும் திரளான பக்தர்கள் திரண்டு காவிரி அன்னைக்கு பொங்கல் படைத்து வழிபடுவார்கள். மஞ்சள், குங்குமம், மலர், வஸ்திரம் போன்றவற்றை சமர்ப்பிப்பார்கள். சீர்படைத்து வழிபடும் வழக்கமும் உண்டு. இந்த நாளில் பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ளும் வழக்கமும் உள்ளது. புதுமண தம்பதிகள் தங்களின் திருமண மாலையை ஆற்றில் விட்டு காவிரி பொங்கி வருவதை போல் தங்களது திருமண வாழ்வில் மகிழ்ச்சி பொங்கி பெருகி வர வேண்டும் என காவிரி அன்னையை வேண்டிக் கொள்வார்கள். திருமணமாகாத பெண்களும் ஆடிப்பெருக்கு நாளில் காவிரி தாயையும் அம்மனையும் வழிபட்டால் விரைவில் அவர்களுக்கு திருமண பாக்கியம் கூடி வரும் என்பது ஐதீகம். இந்த நாளில் ஆற்றங்கரையிலும் குளக்கரையிலும் மக்கள் சிறப்பு வழிபாடுகளை நடத்துவது வழக்கம். அப்படி சென்று வழிபட இயலாதவர்கள் வீட்டிலேயே அம்மனுக்கு வேப்பிலை மாலை சாற்றி சர்க்கரை பொங்கல் படைத்து வழிபடலாம். ஆடிப்பெருக்கு நாளில் விரதம் இருந்து அம்மனை வழிபட்டால் 16 வகையான செல்வங்களும் நம்முடைய வாழ்வில் குறைவின்றி பெருகும் என்பது ஐதீகம். ராமபிரான் அசுரர்களை வதம் செய்த பாவம் நீங்க வசிஷ்ட முனிவரிடம் வழி கேட்டார். அதற்கு வசிஷ்ட முனிவர் 66 கோடி தீர்த்தங்களை தன்னிடம் கொண்ட காவிரி அன்னைக்கு தட்சிண கங்கை என்று பெயர். அந்த நதியில் நீராடினால் உன்னுடைய பாவ உணர்வுகள் நீங்கும் என்று கூறினார். அதன்படி ராமச்சந்திரமூர்த்தி காவிரியில் நீராடிய நாள் ஆடிப்பெருக்கு நாள் என்று புராணத்தில் கூறப்பட்டுள்ளது. தென்னிந்தியாவின் திரிவேணி எனப்படும் பவானி கூடுதுறையில் சங்கமேஸ்வரர் திருக்கோவிலின் நடை ஆடி 18 அன்று அதிகாலையில் திறக்கப்படும். மக்கள் கூடுதுறையில் நீராடிவிட்டு இறைவனை வழிபடுவார்கள். அம்மனுக்கு தேங்காய், பழம், பூ, காதோலை, கருகமணி படைத்து ஆராதனை செய்வார்கள். பூஜையில் வைத்த மஞ்சள் சரடினை பெண்கள் கழுத்திலும் ஆண்கள் வலதுகை மணிக்கட்டிலும் அணிந்து கொள்வார்கள். இதனால் வீட்டில் மங்கள காரியங்கள் தடையின்றி நடைபெறும் என்பது நம்பிக்கை. காவிரி அன்னை ரங்கநாதரின் தங்கையாக கருதப்படுகிறாள். ஸ்ரீரங்கத்தில் அருள் பாலிக்கும் பெருமாள் ஆடி 18 அன்று ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்தில் உள்ள படித்துறைக்கு எழுந்தருள்வார். அங்கு அவருக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படும். பின்னர் ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் இருந்து அன்று மாலை நேரத்தில் புடவை, திருமாங்கல்யம், வெற்றிலை, பாக்கு, பழங்கள் முதலிய சீர்வரிசைகளை யானை மேல் ஏற்றி அம்மா மண்டபம் படித்துறைக்கு கொண்டு வருவார்கள். பெருமாள் முன் இந்த சீர்வரிசைகளை வைத்து ஆராதனைகள் செய்வார்கள். பிறகு அவற்றை காவிரி அன்னைக்கு சமர்ப்பிப்பார்கள். காவிரிக்கு பெருமாள் சீர்வரிசை அளிக்கும் இந்த காட்சியை கண்டால் கோடி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இன்றைய காலகட்டத்தில் இது போன்ற நதியோரங்களில் சென்று பூஜைகள் செய்ய முடியாத சூழ்நிலை உள்ளதால் ஆடிப்பெருக்கு பூஜையை நம் வீட்டிலேயே எளிய முறையில் செய்யலாம். ஒரு செம்பில் நிறைகுடத்திலிருந்து தண்ணீர் எடுத்து அதில் அரைத்த மஞ்சளை சிறிதளவு கலக்க வேண்டும். அந்த நீரை விளக்கின் முன் வைத்து தண்ணீரில் உதிரி பூக்களை போட வேண்டும். கற்பூர ஆரத்தி அல்லது நெய் தீபம் காட்டி கங்கை, யமுனை, நர்மதை, வைகை உள்ளிட்ட புண்ணிய தீர்த்தங்களை மனதில் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். காவிரியையும் தாமிரபரணியையும் நமக்களித்த அகத்திய முனிவரை மனதார வணங்க வேண்டும்.
பூஜைகள் முடிந்ததும் செம்பில் உள்ள நீரை செடி கொடிகளில் ஊற்றிவிட வேண்டும். அன்று சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்ய வேண்டும். இதன் மூலம் செல்வ வளம் பெருகும், சகல ஐஸ்வர்யமும் பெருகும் என்பது நம்பிக்கை. எனவே இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் நமது குல தெய்வங்களையும் அம்மனையும் வழிபடுவோம். சீரோடும் சிறப்போடும் வாழ்வோம். நன்றி.